ஹாய் கிருஷ்ணா மேடம். வெயிட் சார், அப்படியே வாங்க, அப்படியே வா, அப்படியே வா மேடம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி தேர்தலில் முன்னிலை வச்சுக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல நடிகை திரிஷா அவருடைய வீட்டுக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. தேர்தல் முடிவு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க சமயத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா 100 இடங்களுக்கு மேல தாவேகா கட்சி முன்னிலை வகிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் தாவேகாவோட தொண்டர்களுக்கும் விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் வந்து கொடுத்திருக்கு. தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நடிகை திரிஷா விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் திரிஷா அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி மக்கள் காரசாரமா பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல திரிஷா அவர்கள் விஜய் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திரிஷா அவர்கள் தாவேகா கட்சி விஜய் அவர்கள்கிட்ட தாவேகா கட்சியில ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை பண்றதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் உட்பட சில பேர் யூகிக்கிறாங்க. ஆனா பலரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க தான் திரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, திரிஷா அவர்கள் நேத்து நைட்டு திருப்பதி கோயிலுக்கு போய் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டதா சொல்றாங்க. இப்போ திரிஷா விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறது கண்டிப்பா ஒரு கட்சி விவகாரமா தான் இருக்கும் அப்படின்னு பலரும் யூகிக்கிறாங்க. அதிமுகவில் எம்ஜிஆர் இருந்தப்போ ஜெயலலிதா அவர்கள் எப்படி அந்த கட்சியில் இணைஞ்ச பிறகு அதிமுகக்கு இன்னொரு கூடுதல் பலம் கிடைச்சதோ அதே மாதிரி திரிஷா அவர்கள் தாவேகால இணைவாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே திரிஷா விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியில் இணைஞ்சாலும் அது அரசியலில் எவ்வளோ பெரிய ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு மக்கள் அது பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.